எல் நினோங்கிறது வந்து மிக அதிகப்படியான கோல்டு அல்லது வெப்பம். இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் பயங்கரமான வறட்சி வரப்போகுது. ஒரு 5 வருஷத்துக்கு பெரிய பஞ்சம் இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டான். இப்படியே போனோம்னா நம்ம பிச்சைக்காரன் ஆயிடுவோம். அட்லி தான் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, நமக்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலி இந்தியா. மிகப்பெரிய ஜனத்தொகை, எந்த வேலையும் செய்ய மாட்டான், 3 வேளையும் சோறு கேட்பான். அது மாதிரி பூலோகத்திலேயே ஒரே ஒரு நாடு, அது வந்து இந்தியா. பூமியினுடைய மிக பயங்கரமான ஒரு விரோதி யாருன்னா மனித இனம். இந்த மனித இனத்தை ஒழிச்சாலுடைய பூமியை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் கொரோனா வருது, டெங்கு வருது, சிக்கன் குனியா வருது. இது எதுவுமே எந்த மிருகத்தையோ பறவையா பாதிக்கிறது இல்லை. பாத்தீங்கல்ல, மனுஷனை மாத்திரம் இவனை ஒழிக்கணும்னு இவ்வளவு கிருமிகளை வந்து கஷ்டப்பட்டு பூமியை காப்பாற்றணும். அதுல ஒண்ணு இல்லைங்கவா? ஆமா. இந்த டெம்பரேச்சர் இன்னொரு 2 டிகிரி அதிகம் ஆச்சுன்னா பொறிஞ்சு போகும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். ஐயா வணக்கம். இப்ப இந்த எல் நீனோ பேசு பொருளாக மாறி இருக்கு, மக்கள் எல்லாம் அதை கவனிக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இந்த தாது வருட பஞ்சம் அப்படின்ற சொல்லாடல் எல்லாம் பயன்படுத்தப்படுது. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல கோடிகள்ல மக்கள் இருந்திருக்காங்க. முதல்ல அது என்ன நடந்திருக்கு தாது வருட பஞ்சம்? அது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கடின உரை நடைன்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த காலத்துல தமிழ் எப்படி எழுதுனாங்கன்னு. அதுல அந்த பாடத்துல என்னன்னா, பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றது, செல்ல பசி கடுகுதலும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பாண்டிய நாடு பன்னீராண்டு வர்க்கடம் சென்றதுன்னா என்ன அர்த்தம்னா, 12 வருஷம் பாண்டிய நாடு வர்க்கடம்னா பஞ்சத்துல அடிபட்டுச்சு, வறட்சி, செல்ல பசி கடுகுதலும், வறட்சி அதிகம் ஆக ஆக பசி அதிகம் இருக்கிறது, ஜனங்க சாவறதுன்னு சொல்லி 12 வருஷம் நடந்திருக்கு. அது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் இது. ஆக அது நம்ம ஊரை பொறுத்தவரை அது இருந்துருது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைச்சது தெரியுமா உங்களுக்கு? செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சது, 2ஆம் உலக போர் முடிஞ்சிடுச்சு. இங்கிலாந்து பெரிய, அதாவது போர்ல வெற்றி பெற்றுட்டாங்க. ஆன செலவுக்கு தலை சுத்திடுச்சு. சரி. அவனால பட்ஜெட் தாங்க முடியல. அப்போ வந்து சர்ச்சில் தான் பிரைம் மினிஸ்டர், அட்லி வந்து எதிர்கட்சி தலைவர். அவர் என்ன சொன்னாரு, இப்படியே போனோம்னா நம்ம பிச்சைக்காரன் ஆயிடுவோம், இதுக்கு எதாவது பண்ணணும் போது அட்லி தான் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, நமக்கு இருக்கிறதுலே பெரிய தலைவலி இந்தியா. மிகப்பெரிய ஜனத்தொகை, சரி, எந்த வேலையும் செய்ய மாட்டான், 3 வேளையும் சோறு கேட்பான். அது மாதிரி பூலோகத்திலேயே ஒரே ஒரு நாடு, அது வந்து இந்தியா. எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஆனால் 3 வேளை சோறு போடணும்னு கேட்குற ஒரு ஊர். இவனை நம்ம கழட்டி விட்டாலே நம்ம பட்ஜெட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு உடனே சர்ச்சில் ஓகேன்னு சொல்லிட்டார். ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார சர்ச்சிலுக்கு அவர் கூட இருந்து மற்ற இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்திய மக்கள் அறியாமையில் இருக்கிற மக்கள், சரிங்க, அவங்கள வந்து 2 பேர் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வைலி காந்தி, ஸ்கீமிங் நேரு. வைலி காந்தினா வஞ்சக நெஞ்சம் கொண்ட காந்தி, ஏதாவது பதவி கிடைக்குமான்றதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரு. இந்த 2 பேர்த்து கையில் இந்த நாடு மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த 2 பேர்த்துக்கிட்டேயும் அப்பாவி இந்தியர்களை மாட்டி விட்டுறாதீங்க. அதனால அவங்கள வந்து முதல்ல ஒரு சுதந்திர ஆட்சிக்கு தயார்படுத்துறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஐடியா கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தான் பிரிட்டிஷ்காரர் இருக்கும்போதே தேர்தல்கள்லாம் நடந்தது. அந்த தேர்தலில் தான் தென்னாடு பூரா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கிட்ட போயிடுச்சு, வடநாட்டில் தான் காங்கிரஸ். அதுதான் வரலாறு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அடுத்தது வானிலை அறிக்கை கொடுத்தான். இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லையும் பயங்கரமான வறட்சி வரப்போகுது, ஒரு 5 வருஷத்துக்கு பெரிய பஞ்சம் இப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டான். இதை கேட்ட உடனே இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குறான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் காந்தி குவிட் இந்தியா,
வெள்ளையனே வெளியேறினாரு. ம். ஒண்ணு நீ கவலைப்படாதப்பா, ஆனந்தமா ஏதோ கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் துண்டா காண துணியை இந்த காணணும். அகிம்சா மூர்த்தி அது இவங்க காந்தி வந்து அந்த 3% காரணங்களுக்கு கூட ரொம்ப ஓவரா இருந்தாரு. தான் பையனுக்கு ராஜாஜியோட மகனை கட்டினாரு அப்ப தான் பொண்ணுக்கு. சரி அப்படியெல்லாம் வந்த உடனே நான் காந்தியை தான் ஜாதின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அஹிம்சா மூர்த்தி மகாத்மா எல்லாம் வந்ததுக்கு காரணம். பெரியார் காந்தியை ஏத்துக்கவே இல்லையே. கடைசி வரைக்கும் பெரியாரும் காந்தி ரொம்ப ஃப்ரெண்ட், அது தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். மதுவிலக்கு வந்து இது பண்ணும்போது ஏங்க குடிக்கிறத தடுக்கிறதுல என்ன லாபம்னு சொல்லி அப்போ ஒரு பிரச்சனை வந்தது. அந்த மதுவிலக்கை தீவிரமா கொண்டு வரணும்னு சொன்னது வந்து பெரியார். ம். அந்த போராட்டத்தை வந்து பெருசா நடத்துனது பெரியார் மாத்திரம் இல்ல, அவருடைய மனைவியும் சகோதரியும் தங்கையும். ம். ம். அப்ப காந்தி என்ன சொன்னாருன்னா, மதுவிலக்கு வந்து மதுவை ரத்து பண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நிறுத்துறது என் கையில இல்ல. ம். அது ஈரோட்ல இருக்கிற 2 பொண்ணுங்கிட்ட தான் இருக்குது. ம். அந்த 2 பேரும் பெரியாருடைய ம். சகோதரியும் மனைவியும் தான். நாகம்மாவும் அந்த சகோதரி பேர் கண்ணம்மா. கண்ணம்மாவும். ஆமா, கண்ணம்மா. 2 பேரும் ம். அவங்க தான் முடிவு எடுக்க முடியும்ட்டார். அந்த அளவுக்கு காந்தியும் பெரியாரும் க்ளோஸ். சோ அதாவது இந்த பஞ்சத்தை கணிச்சிட்டு சுதந்திரம் கொடுக்குறாங்க. பஞ்சத்தை கணிச்சது அப்புறம் தான் பார்த்தான். ம். எவ்வளவு சீக்கிரமா இந்தியா விட்டு ஓடுறோமோ அவ்வளவுக்கு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வேகமா சுதந்திரம் கொடுத்தார். இப்ப இன்னொரு கேள்வி கூட கேக்குறாங்க. இப்ப நீங்க மருத்துவர்ன்றனால நான் அந்த கேள்வி கேட்க விரும்புறேன். அதிகப்படியான வெப்பம் ரொம்ப கடுமையா அதான் இப்ப சொல்ல வர்றேன். ம். இந்த எல் நினோங்கிறது வந்து நடுமத்தில அந்த வந்து ஒரு 30-40 வருஷமா அந்த எல் நினோ, அது இன்னொரு பேர் வந்து எனக்கு இப்ப சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க சொல்ற பேர்ல எல் நினோ, எல்லையே இன்னொன்னு இருக்குது. ம். எல் நினோங்கிறது வந்து மிக அதிகப்படியான கோல்டு அல்லது வெப்பம், ஆமா, அல்லது அதுக்கு நேர் எதிரா மிக அதிகப்படியான கோல்டு மழையில அப்படியே பனி பூரா மூடும். அந்த எல் நினோ அந்த இதனால தான் அண்டார்டிகாவில் இருக்கிற, அதாவது தென்துருவத்தில் இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சு. பனிப்பாறைகள்னா நீங்க நினைக்கிற மாதிரி துண்டு கல்லு ஒரு மலை மாதிரி இருக்கும். மலை மாதிரி மலை மாதிரி இருக்கும். அது உழுவுறதுனால என்ன ஆச்சு, கடலுடைய உயரம் வந்து ஜாஸ்தி ஆச்சு. நீர்மட்டம் உயரும். நீர்மட்டம் 2 இன்ச்சு உயர்ந்து. என்ன சொல்றான், இன்னும் ஒரு 2 இன்ச்சு உயர்ந்ததுன்னா, வங்காள விரிகுடாவில் உயர்ந்ததுன்னா சென்னை மூழ்கும். கடல் எங்க வரல வந்துடும்னா மியூசிக் அகாடமி வரல வரும்னா, நம்ம இருக்க இடம் இருக்காது. இதை நம்மெல்லாம் போயிட்டு இருக்கோம். நல்ல காலத்துக்கு அது எப்படியோ நிறுத்தினானுங்க. இதுக்கு என்னடா காரணம்னா, இவனுக்கு நடத்தின அணுகுண்டு பரிசோதனைன்னு சொல்லி கடல்ல எல்லாம் நடத்துனாங்க இல்லையா, அதுல வந்த பிரச்சனை. ஓ, அந்த அணு ஆயுதங்களை ஒழிச்சாங்கன்னு கடல்ல பரிசோதனை பண்ணக்கூடாது. சரி சரி சரி. அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் வந்தது. மனுஷன், அதாவது பூமியை பொறுத்தவரையிலும் பூமியினுடைய மிக பயங்கரமான ஒரு விரோதி யாருன்னா மனித இனம். நமக்கு இந்த பூமிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா பகுத்தறிவுவாதின்றாங்க. அது வேற. இந்த எப்படி சொல்றேன்னா, மாடு இருக்குது, புல்ல மேயுது. அந்த புல்ல பறிச்சு உப்பு காரமெல்லாம் போட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் சாப்பிட்றது இல்லை. புல்ல அப்படியே சாப்பிட்டுடுது, அப்படியே சாணம் போட்டுடுது. மழை பெஞ்சா ஒரு ஓரமா போய் நின்றுக்குது, வெயில் அடிச்சா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதுக்காக வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, கிடைக்கிறத சாப்பிட்டு எல்லா பிராணிகளும் அப்படித்தான் இருக்கு. சரி, ஆமா. பறவைகளாகட்டும் மிருகங்களாகட்டும். இப்போ புலி இருக்குது, ஒரு மான் அடிச்சு சாப்பிட்டு போகுது. மான் அடிச்சதுக்கு அப்புறம் அதை பிரியாணி பண்ணணும், வறுத்த கறி பண்ணணும், சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணணும், சட்டி நடிச்ச மான் கறி, அதெல்லாம் ஒண்ணு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே மானை சாப்பிட்டு போயிடும். சரி, மனுஷன் ஒருத்தன் தான் பயிரை விளைவிக்கணும், அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும், திங்கிற மாதிரி பண்ணணும். வெயில் அவனுக்கு தாங்காது, வீடு வேணும், மழையில அவனால் நனைய முடியாது, கொடை வேணும், வெறும் உடம்போட சுத்த முடியாது, சட்டை வேணும். ஆக நமக்கு பூமிக்கு சம்பந்தம் இல்லை. வேற அவுட் சைடர். அதனால தான் பல்வேறு வகையான கிருமிகள் வந்து தாக்குது. இந்த மனித இனத்தை ஒழிச்சாலுடைய பூமியை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் கொரோனா வருது, டெங்கு வருது,
Chicken flu gunyala வருது, இருந்து, சிக்கன் மலேரியால வருது. இது எதுவுமே எந்த மிருகத்தையோ பறவையா பாதிக்கிறது இல்லை. பாத்தீங்கல்ல, மனுஷனை மாத்திரம் தான். ம். இவனை ஒழிக்கணும்னு இவ்வளவு கிருமிகளை வந்து கஷ்டப்படுது. பூமியை காப்பாத்தணும். அதுல ஒண்ணு இல்லைனோவா? ஆமா, அதுல எல்லினோ ஒண்ணு. இப்ப அதிகப்படியான வெப்பம் வர்றது மூலியமா நான் மருத்துவரா நான் கேக்குறேன், மனித உடலுக்கு என்னையா பாதிப்பு இருக்கு? வெப்பம் அதிகமா இருந்தா உடல் ரீதியான பிரச்சனை. ஒண்ணும் இல்லைங்க. இந்த டெம்பரேச்சர் இன்னொரு 2 டிகிரி அதிகம் ஆச்சுன்னா பொறிஞ்சு போயிடும் உடல் எல்லாம். உடம்பெல்லாம் கொப்பளமா வந்து இதாயிடும். இப்ப பாருங்க, பிரான்ஸ்ல 104 டிகிரி. அவன் கேள்விப்படாத வெயில். தடுமாறுறான், இருக்க முடியல. அது குளிர் அடிக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்மெல்லாம் ஊட்டியிலாம் குளிருதுன்னு, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா குளிர்றதுக்கு பெரிய சுற்றுலாம் போடுவோம். எனக்கு அதுக்கு மேல பெரிய குளிரை நான் பார்த்ததில்ல. டெல்லி குளிருக்கு ஒரு மாதிரி பார்த்துருக்கேன். அது ஒரு கொஞ்சம் கடுமையா இருக்கும். சரி. உண்மையான குளிரை நாங்க எங்க அனுபவிச்சோம்னா லண்டன்ல. லண்டன் பிரிட்ஜ் மேல பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். அது அந்த ஓப்பன் பஸ். இது அந்த படுபாவி என்னாச்சுன்னா, ஏதாவது ரிப்பேர் ஆகி நடு பாலத்தில் நிறுத்திவிட்டான். ஒரு குளிர் காத்த அடிக்குது, விரைச்சு போயிட்டேன்னு நினைச்சேன். அப்பதான் ரியல் குளிர் என்னன்னு தெரிஞ்சு. அந்த குளிரெல்லாம் நம்மளால தாங்கவே முடியாது. ஸ்வெட்டர் போட்டு, அதுக்கு மேல கோட்டு போட்டு, என்ன அதுக்கு மேல ஊசியா குத்துது. அந்த குளிரெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு 104 டிகிரி. என்ன ஆகும்? என்ன காரணம்னா, நீங்க வந்திருக்கீங்களா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இதுன்னு உங்க மூளையை வச்சு என்னென்னோ பண்றீங்களா? பூமியை குட்டிச்சோறு பண்ணிட்டு இருக்கீங்க. பூமியை குட்டிச்சோறு பண்ணிட்டு இருக்கீங்க. இயற்கை சூழலை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கழுதைகளை பார்க்க முடியல, பன்றிகளை பார்க்க முடியல, குருவிகளை பார்க்க முடியல, பல பறவைகளை பார்க்க முடியல. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிக்கிட்டு வர்றீங்க. அதனுடைய விளைவு இயற்கை மாற்றங்கள். 222 மாவட்டங்கள் பெரிய சிக்கல்ல மாட்ட போறோம். குறிப்பா தமிழ்நாட்டுல 12 மாவட்டங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பஞ்சம். நாமெல்லாம் கொஞ்சம் வெப்ப பூமி. தமிழ்நாடு இயல்பாக. ஓகே ஓகே. ஆந்திரா, கேரளா, கன்னடா, தமிழ்நாடு, இந்திய மலைக்கு அது கீழேயே நம்ம எல்லாமே வெப்ப பூமி. அதுக்கு பழக்கப்பட்ட உடல். அதனால நமக்கு பாதிப்புகள் கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும். வடக்குல தான் உங்களுக்கு பிரச்சனைகளே. பார்க்காததான் பாக்குறாங்க. என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து நடந்தது பூராமே வடக்குல தான் எல்லா மாற்றங்களும் நடந்திருக்கு. கொஞ்சம் தெற்குலையும் நடந்திருக்கு. சிலப்பதிகாரத்துல அழகா எழுதலாம். அடுக்க பகருடன் அந்த ஆறும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயரங்கிறான். பகுருளியாருன்னு ஒண்ணு இருந்தது. குமரியோடு பகுருளியும் கொடுங்கடல் கொள்ள அடுக்கத்து கோடு உயர. குமரி ஆறுங்கிற ஒரு ஆறு ஓடிச்சு, பகுருளி ஆறுன்னு ஒரு ஆறு ஓடிச்சுட்டு இருந்தது. ரெண்டையுமே வந்து கடல் பொங்கி வந்து அதை அழிச்சு மூழ்கிடுச்சு. அதெல்லாம் உள்ள போயிடுச்சு. பக்கத்துல மலை ஒண்ணு வந்து, பெரிய மலை, இமயமலை. அதனாலதான் இமயமலையில இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா மீனோட எலும்பு கூடு, திமிங்கலத்தோட எலும்பு கூடுலாம் கிடைக்கும். ஏன்னா ஒரு காலத்துல கடலா இருந்தது. 2 பிளேட்டும் தட்டும் மோதுற இடத்துல கடலா இருந்தது. இது வந்து எல்லா மதங்கள்லயும் இருக்குது. நோவா சார்க்குங்கிறான் கிறிஸ்தவர்கள். உலகம் அழிய போகுது, பிரளயம் வரப்போகுது, எல்லா பிராணியும் காப்பாத்துன்னு கடவுள் சொன்னார்னு போது ஒவ்வொரு பிராணிலையும் ஒரு ஆணு ஒரு பெண்ணு, புறானா ஒரு ஜோடி, ஒரு ஆண் பெண்ணு, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு அவன் கடல்ல போய் அப்படி காப்பாத்தி அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள்லாம் காப்பாற்றப்பட்டனங்கிறது பைபிள்ல சொல்ற கதை. ஆக ஒரு பிரளயம் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அந்த பிரளயத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு சந்திரன் நிலா இருக்குது. அந்த பிரளயத்து போது தான் உருவாச்சு. அந்த பூமி சுத்தின வேகத்துல இது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இந்த பகுதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அது வந்து நிலாவா மாறிச்சு. அந்த பிச்சுக்கிட்டு போன அந்த குழி இருக்குது, அதுதான் பசிபிக் ஓஷன், பசிபிக் கடல். நீங்க நிலாவை எடுத்துட்டு இருந்த இந்த பசிபிக் கடல் வச்சீங்கன்னா கரெக்டா போடுது. இதெல்லாம் வந்து வரலாற்று, அது பூகோள சம்பந்தமான விஷயங்கள். இந்த எல் நினோங்கிறது வந்து
இந்த அணுகுண்டு சோதனைகள், இந்த மாதிரி ஆயுத சோதனைகளை எல்லாம் நிறுத்தலைன்னா கூடிய சீக்கிரம் அண்டார்டிகா அப்படியே கரைஞ்சி கீழே இறங்குச்சுன்னா, கடல் பல அடி உயரத்துக்கு உயர்ந்ததுன்னா அந்த காலத்தில் வந்த அந்த பிரளயம் மாதிரி ஒண்ணு வரும் அப்படின்னு. நன்றிங்க. அதுக்காக தான் சவுத் அமெரிக்காவில் ஒரு கூட்டத்தை போட்டாங்க, இதை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்கு. அதை கலந்துக்காம தவிர்த்தது அமெரிக்கா. இந்த வேலையை பார்த்தது கவனமா. அதான் சேரவே இல்லை. அவனாலதான் ஆபத்தே ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இது இப்போ இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா வெனிசுவேலாவில் வந்து இருக்கிற பூகம்பம் சாதாரண லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டு தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் அஸ்ஸாம் பூகம்பம் தான் நமக்கு பெரிய விஷயமா தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. குஜராத் குஜராத் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. எங்க காலத்துல குஜராத் பெருசு. அஸ்ஸாம்ல வந்த பூகம்பம் மாதிரி அன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு பானிபூரி விற்கிறான சேட்டு பசங்க. அஸ்ஸாம்ல இருந்து அகதியா வந்தவனுக்கு தான் அத்தனை பேர். அதுல பெருசா அடிபட்டது எதுன்னாக்கா எங்க ஊர் சேலம். அந்த அந்த அஸ்ஸாம்ல இருந்து வந்த அகதிகள் பூரா சேலத்துல தான் வந்து இறங்கினாங்க. சேலத்தினுடைய ஜனத்தொகையில ஒரு பெரும்பகுதி வந்து பசங்க தெரியுமில்ல. இன்னைக்கு அந்த மேகமலையில அதிகமா இருக்காங்க அஸ்ஸாம்காரங்க அப்படின்றாங்க. அஸ்ஸாம்காரன் எங்க இருக்கான்னு தெரியாது. நார்த் இந்தியன் பாப்புலேஷன் மிக அதிகமா இருக்கிறது வந்து சேலம் தான். கிளாஸ்மேட்லாம் பாதி பேர் சேட்டு பசங்க தான். எல்லாம் வட்டி கூட்டுறோம். அதெல்லாம் வந்து இயற்கையில வந்து நடக்கக்கூடிய சில இது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாண்டிய நாடு 12 ஆண்டு காலம் வறட்சி, கடும் வறட்சி, 12 வருஷம் பஞ்சம் இருக்கு. இதெல்லாம் காலகாலமா நடக்கிற விஷயம். நடக்கிறது. நம்ம தான் தயாரா இருக்கணும். நம்ம தயாரா இருக்கணும்னா இருக்கிற பூமியை ஒழுங்கா இருந்துட்டு பேசாம போகும். இந்த திமிரை காட்டாத, புத்தியை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஏஐ எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காது. அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். இந்த பூமி யாருக்கு சொந்தம் தெரியுமா? நமக்கு தானே. கடல் வாழ் பறவைகள் இருக்கு, நீர்வாழ் பறவைகள், அதுங்களுக்கு தான் சொந்தம். எப்படி? தண்ணியில நீந்தும், தரையில ஜாலியா நடந்து வரும், மரத்து மேலே ஏறி கூடு கட்டும், ஆகாயத்திலையும் பறக்கும், தரையிலையும் நடக்கும், தண்ணிலையும் போகும். மூணையும் ஆக்கிரமிச்சு மூணுங்க எந்த உதவியும் இல்லாம வாழக்கூடிய பிராணிகள் வந்து கொக்கு, வாத்து, இதுங்கத்தான். அதுங்களுக்கு தான் பூமி சொந்தம். நமக்கு இல்ல. நமக்கு இல்ல. நம்ம போனா போதுன்னு இருக்கும். நமக்கு தண்ணியில இறங்க தெரியாது, ஆகாயத்துல போக தெரியாது, மரமும் ஏற தெரியாது. அப்புறம் எப்படி நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டா நல்லது. நன்றிங்க. நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.